அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம 6ஆம் வகுப்பு சமூக அறிவியலேருந்து முக்கியமான ஒரு 40 நாட்கள் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஒரு டெஸ்ட் போல எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் வினா, ஹிஸ்டோரியா என்பதன் பொருள் என்ன? ஹிஸ்டோரியா என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, விசாரிப்பதன் மூலம் கற்றல். ஹிஸ்டோரியா என்பதன் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல். அடுத்த வினா, தம்மா என்பது எந்த மொழிச்சொல்? தம்மா என்பது எந்த மொழிச்சொல்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, பிராகிருதம். தம்மா என்பது பிராகிருத சொல். அடுத்த வினா, அசோகர் பற்றிய வரலாற்று ஆவணங்களை தொகுத்து வெளியிட்டவர் யார்? அசோகர் பற்றிய வரலாற்று ஆவணங்களை தொகுத்து வெளியிட்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, சார்லஸ் ஆலன். அசோகர் பற்றிய வரலாற்று ஆவணங்களை தொகுத்து வெளியிட்டவர் சார்லஸ் ஆலன். அடுத்த வினா, ஹரப்பா நாகரிகத்தின் பரப்பளவு என்ன? ஒரு முக்கியமான வினா, ஹரப்பா நாகரிகத்தின் பரப்பளவு என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். ஹரப்பா நாகரிகத்தின் பரப்பளவு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். அடுத்த வினா, காவிரி என்ற பெயரில் ஆறு உள்ள நாடு எது? காவிரி என்ற பெயரில் ஆறு உள்ள நாடு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, ஆப்கானிஸ்தான். காவிரி என்ற பெயரில் உள்ள நாடு எதுனா ஆப்கானிஸ்தான். அடுத்த வினா, கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்? கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, 49 பேர். கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்தவங்க எத்தனை பேர்னா 49 பேர். அடுத்த வினா, புத்தகையா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, யுவான் சுவாங். அடுத்த வினா, மக்கள் அனைவரையும் கொண்ட குழு பெயர் என்ன? மக்கள் அனைவரையும் கொண்ட குழு பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, சமிதி. மக்கள் அனைவரையும் கொண்ட குழு பெயர் சமிதி. அடுத்த வினா, கைன்ஷிப் என்பதன் பொருள் என்ன? கைன்ஷிப் என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, இரத்த உறவுகள். 10வது வினா, மகாவீரர் இறந்த இடம் எது? மகாவீரர் இறந்த இடம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, பாவ்பூரி. மகாவீரர் இறந்த இடம் பாவ்பூரி. அடுத்த வினா, புத்தர் பிறந்த ஊர் எது? புத்தர் பிறந்த ஊர் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, கபிலவஸ்து. புத்தர் பிறந்த ஊர் கபிலவஸ்து. அடுத்த வினா, மகாயான பிரிவினர் எந்த மொழியை பயன்படுத்தினர்? மகாயான பிரிவினர் எந்த மொழியை பயன்படுத்தினர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, சமஸ்கிருதம். அடுத்த வினா, இண்டிகா என்ற நூலை எழுதியவர் யார்? இது ஒரு முக்கியமான வினா. இண்டிகா என்ற நூலை எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, மெகஸ்தனீஸ். இண்டிகா என்ற நூலை எழுதியவர் மெகஸ்தனீஸ். அடுத்த வினா, அமிர்தகதா என்பதன் பொருள் என்ன? அமிர்தகதா என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, எதிரிகளை அழிப்பவன். அமிர்தகதா என்பதன் பொருள் எதிரிகளை அழிப்பவன். அடுத்த வினா, பாடலிபுத்திரத்தின் தற்போதைய பெயர் என்ன? பாடலிபுத்திரத்தின் தற்போதைய பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, பாட்னா. அடுத்த வினா, கொற்கையின் தலைவன் என போற்றப்படுபவன் யார்? கொற்கையின் தலைவன் என போற்றப்படுபவன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, பாண்டியன் நெடுஞ்செழியன். கொற்கையின் தலைவன் பாண்டியன் நெடுஞ்செழியன். அடுத்த வினா, மௌரிய பேரரசின் கடைசி அரசர் யார்? மௌரிய பேரரசின் கடைசி அரசர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, பிரகத்ரதா. மௌரிய பேரரசோட கடைசி அரசர் யார்னா பிரகத்ரதா. அடுத்த வினா, கடைசி சுங்க அரசர் யார்? கடைசி சுங்க அரசர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, தேவபூதி. கடைசி சுங்க அரசர் தேவபூதி. அடுத்த வினா, நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யார்? நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, குமாரகுப்தர். குமாரகுப்தர் தான் என்ன பண்ணியிருக்காரு? நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியிருக்காரு. அடுத்த வினா, இந்தியாவில் பௌத்த மதத்தை பின்பற்றிய கடைசி அரசர் யார்? இந்தியாவில் பௌத்த மதத்தை பின்பற்றிய கடைசி அரசர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, ஹர்ஷர். அடுத்த வினா, ராமேஸ்வரத்தில் கிருஷ்ணேஸ்வரா கோயிலை கட்டியவர் யார்? ராமேஸ்வரத்தில் கிருஷ்ணேஸ்வரா கோயிலை கட்டியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, 3ஆம் கிருஷ்ணர். ராமேஸ்வரத்தில் கிருஷ்ணேஸ்வரா கோயிலை கட்டியவர் 3ஆம் கிருஷ்ணர். அடுத்த வினா,
சோலார் என்ற சொல் எம்மொழி பெற 22வது வினா சோலார் என்ற சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது. சோலார் என்ற சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி லத்தீன். சோலார் என்ற சொல் லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. அடுத்த வினா சூரியனின் மேற்புற வெப்பநிலை என்ன? சூரியனின் மேற்புற வெப்பநிலை என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 6000 டிகிரி செல்சியஸ். அடுத்த வினா வில்லியம் ஹர்ஷல் என்பவர் கண்டறிந்த கோள் எது? இது வந்து ஒரு முக்கியமான வினா. வில்லியம் ஹர்ஷல் என்பவர் கண்டறிந்த கோள் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி யுரேனஸ். அடுத்த வினா உலகத்தின் கூரை என அழைக்கப்படும் பீடபூமி எது? உலகத்தின் கூரை என அழைக்கப்படும் பீடபூமி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி திபெத் பீடபூமி. உலகத்தின் கூரை திபெத் பீடபூமி. அடுத்த வினா இந்திய பெருங்கடலில் காணப்படும் ஜாவா அகழியின் ஆழம் என்ன? இந்திய பெருங்கடலில் காணப்படும் ஜாவா அகழியின் ஆழம் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 7725 மீட்டர். அடுத்த வினா 8 டிகிரி கால்வாய் எந்த இரு பகுதிகளை பிரிக்கிறது? 8 டிகிரி கால்வாய் எந்த இரு பகுதிகளை பிரிக்கிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி மாலத்தீவு மற்றும் மினிக்காய் தீவை பிரிக்கிறது. 8 டிகிரி கால்வாய் வந்து மாலத்தீவு மற்றும் மினிக்காய் தீவை பிரிக்கிறது. அடுத்த வினா ஆசியாவில் மொத்தம் எத்தனை நாடுகள் உள்ளன? ஆசியாவில் மொத்தம் எத்தனை நாடுகள் உள்ளன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 48 நாடுகள். ஆசியாவில் மொத்தம் 48 நாடுகள் உள்ளன. அடுத்த வினா தென்கிழக்கு ஆசியாவின் அரிசி கிண்ணம் என அழைக்கப்படுவது எது? தென்கிழக்கு ஆசியாவின் அரிசி கிண்ணம் என அழைக்கப்படுவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி தாய்லாந்து. தென்கிழக்கு ஆசியாவின் அரிசி கிண்ணம் தாய்லாந்து. அடுத்த வினா தீண்டாமை ஒழிப்பு பற்றிய விதி எது? தீண்டாமை ஒழிப்பு பற்றிய விதி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி விதி 17. அடுத்த வினா சுதந்திர தினத்தன்று டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றுபவர் யார்? சுதந்திர தினத்தன்று டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றுபவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பிரதமர். அடுத்த வினா பாசறைக்கு திரும்பும் நாள் எப்பொழுது? பாசறைக்கு திரும்பும் நாள் எப்பொழுது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஜனவரி 29. பாசறைக்கு திரும்பும் நாள் ஜனவரி 29. அடுத்த வினா தேசிய கீதம் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இது வந்து ஒரு முக்கியமான வினா. தேசிய கீதம் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஜனவரி 24, 1950. தேசிய கீதம் ஜனவரி 24, 1950 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்த வினா தேசிய ஊராட்சி தினம் எப்பொழுது? தேசிய ஊராட்சி தினம் எப்பொழுது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஏப்ரல் 24. தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் 24. அடுத்த வினா தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எது? தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வாலாஜாபேட்டை. அடுத்த வினா பஞ்சாயத்து ராஜ் என்ற பெயரிட்டவர் யார்? பஞ்சாயத்து ராஜ் என்று பெயரிட்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி காந்தியடிகள். 37வது வினா கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர் யார்? இது ஒரு முக்கியமான வினா. கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி காந்தியடிகள். அடுத்த வினா கங்கை ஆற்றின் நீளம் என்ன? கங்கை ஆற்றின் நீளம் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 2525 கிலோமீட்டர். கங்கை ஆற்றின் நீளம் 2525 கிலோமீட்டர். அடுத்த வினா தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பனைமரம். தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம். அடுத்த வினா இந்தியாவின் தேசிய இலச்சினை எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இந்தியாவின் தேசிய இலச்சினை எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜனவரி 26, 1950. இந்தியாவின் தேசிய இலச்சினை ஜனவரி 26, 1950 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நண்பர்களே, நீங்கள் நம்ம 6ஆம் வகுப்பு சமூக அறிவியலிருந்து முக்கியமான ஒரு 40 நாட்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மாதிரி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்ற வீடியோவில் சந்திப்போம்.